வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம தமிழ் நியூ சிலபஸோட வேர் டு ஸ்டடி வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு எக்கனாமிக்குக்கும் மேக்ஸுக்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம்ப்பா. அதை டெலகிராமில் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக இந்த வாரம் வந்து நம்ம எக்கனாமிக்கு ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டடி பிளானராக கொடுத்துருக்கோம். அதை படிச்சுட்டு சண்டே வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து டெலகிராமில் அப்லோட் ஆயிரும்ப்பா. நீங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் அதில் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சரும் நாங்கள் டெலகிராம்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தமிழ் வேர் டு ஸ்டடி வந்து நீங்கள் இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் படி நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 73 டாபிக் படித்தாலே போதும்ப்பா. இதை உங்களுக்காக நாங்கள் பிரித்து எடுத்திருக்கோம். பிரித்து எடுத்ததில் நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 73 டாபிக் தான் இருக்குது. அதாவது டாபிக் வைஸே மொத்தம் 73 தான் இருக்குது. லெசன் வைஸ் இல்லைப்பா, டாப்பிக்கு. இப்போ நாமக்கல் கவிஞர் வந்து 7ஆம் வகுப்பு பருவம் 1 எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாட்டு மட்டும் நீங்கள் நாமக்கல் கவிஞரை பற்றி படித்தா போதும். ஏன்னா அவங்க சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த யூனிட் 7ல் கொடுத்துருக்க தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து நம்ம 10ஆப்பு தரம் மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் 10th மட்டும் படித்தாலே போதும்ப்பா. இதுக்கு நீங்கள் அவுட் சோர்ஸோ +1 +2 எதுவுமே போக தேவையில்லை. இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் உங்களுக்கு எப்படி தொகுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் உருத்திரங்கண்ணனார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் இயல் 1ல் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற லெசனில் உருத்திரக்கண்ணனாரை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் பாருங்கள், முடியரசனை பற்றி உங்களுக்கு என்னென்னா 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற புக்கில் கொடுத்துருக்கு. நானிலம் படைத்தவன்கிற லெசனை மட்டும் படித்தா முடியரசன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குப்பா. இதே பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தருக்குமே எந்தெந்த கிளாஸில் இருக்குது, எந்தெந்த இயலில் இருக்குது, எந்தெந்த லெசனில் இருக்குங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு தெளிவாக நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம்ப்பா. இந்த ஸ்டடி பிளானரை நீங்கள் ஒன்ஸ் எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தேடி தேடி படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு லெசன்லையாக போய் பார்த்து பிரித்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதே பார்த்துக்கலாம். இது வந்து தமிழறிஞரும் தமிழ் தொண்டுக்கு மட்டும்தான்ப்பா. ஆனால் நீங்கள் இலக்கண பகுதி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்லாம் படிக்கும்போது நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே படிச்சிடணும். புக் பேக் ஃபுல்லாகவே படிச்சிடணும்ப்பா. நீங்கள் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, அதை ஒமிட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒமிட் பண்ணுறது வந்து இந்த தமிழறிஞருக்கும் தமிழ் தொண்டுக்கும் தான் நீங்கள் 10th வரைக்கும் 10th அவங்க லெசனில் என்னென்ன வருதோ அது மட்டும் படிக்கணுமே தவிர, நீங்கள் இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இந்த சந்திப்பில் இதுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே அந்த புக் பேக் பின்னாடி வர எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும்ப்பா. அப்போ தான் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் இதை நம்ம என்ன கேட்குறாங்கங்கிறத பார்த்து ஆன் த ஸ்பாட்டில் நம்ம ஆன்சர் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. அது சரியாக வராதுப்பா. அது வேறு ஏதாவது ட்விஸ்டடாக வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் நிறைய இந்த இலக்கணம் சார்ந்து அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு வந்து இந்த சந்திப்பிலை நகர வேறுபாடு இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப வருஷம் போக வேண்டாம், லாஸ்ட்டு 5 இயர்ஸ் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தாலே நிறைய ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இந்த நகர வேறுபாடு நகர வேறுபாடு இது எல்லாமே நம்ம ஷார்ட்ஸாகவும் கொடுக்குறோம், வீடியோவாகவும் கொடுத்துருவோம்ப்பா. நீங்கள் அதிலையே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நாங்கள் டெலகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குரியது வந்து டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம டெய்லி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம்ப்பா. இப்போ நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம போவோம், டெஸ்ட்டை கொண்டு போவோம். அந்த டெஸ்ட்டை ஓரளவுக்கு நம்ம முடித்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போவோம். ஆனால் ஏற்கனவே 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டது வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அதை வேணாலும் போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஆனால் அடுத்து ஒரு மாதம் 2 மாதம் கழித்து நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து கொண்டு போய் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த ஸ்டடி பிளானரை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேடி படிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறத பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.